மார்க் 16:1-6 வரலும் வாசிக்கிறேன். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலேமே என்பவளும் அவருக்கு சுகர்ந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறினிடத்துக்கு வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் இருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் ஏறப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். எல்லாம் சொல்லுங்க, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு எங்கே இல்லையா? கல்லறையில் இல்லைப்பா. சொல்லுங்க எல்லாரும், இயேசு கல்லறையில் இல்லை, இயேசு இதெல்லாம் சிலுவையில் இல்லை. எல்லாம் சொல்லு, இயேசு சிலுவையில் இல்லை, இயேசு கோட்டாவில் இல்லை, இயேசு ஒரு கட்டடத்துக்குள்ள இல்லை. நல்லா புரிஞ்சுக்காங்க, இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லை. இங்கே இல்லை அப்படின்னாக்கா அப்போ எங்கே தான் இருக்கிறாரு? உயிர்த்தெழுந்தாரு, எங்கே தான் இருக்கிறாரு? அவர் சொன்னதையும் சொல்லணும். எங்கே இருப்புன்னு சொன்னார்? என் நாமத்தில் எங்கே 2 பேர் 3 பேர் கூடுகிறீர்களோ அவர் மத்தியில் இருப்பேன். என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த இடத்திலும் இருப்பேன். உலகத்தின் முடிவு பறிந்தும் சகல நாட்களிலும். அப்போ குறிப்பிட்ட இடத்தை வச்சு இங்கே தான் இயேசு இருக்கிறாரு, இங்கே தான் இயேசுவை பார்க்க முடியும், இங்கே தான் தரிசனம் அப்படின்னாக்கா அது என்னது? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது பொய், அது வஞ்சகம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இயேசு அறிந்திருக்கலாம், நாம் இந்த சத்தியத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அவர் இங்கே இல்லைனாக்கா அவர் ஒரு இடத்த கல்லறையை காமிச்சவன் சொல்கிறேன், இங்கே இல்லைப்பா அவர். அவங்க என்ன பண்ணுறாங்க? ஃபிசிக்கலி சரிய பிரகாரமாக தேடி போகிறாங்க. இன்றைக்கி இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தில் நடக்கிறதுனால இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. குறிப்பிட்ட இடத்தை நியமித்து இங்கே தான் வரணும், இங்கே வந்து இங்கே தரிசனம் பார்க்கணும், இங்கே தான் இருக்குது. நோ, என் நாமத்தில் கூடுகிற இடத்தில் இருக்கிறவர், உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்களிலும் அவரை விசுவாசிக்கிறவர்களோடு கூடவே இருக்கிறவர். அவர் உயிரோடு எழுந்தவர். ஆமென். அவர் ஜீவிக்கிறார். பாருங்க, மத்தேயு 28:6 இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் ஆவியானவர் இப்படி எழுதி வச்சிருக்கிறாரு, அவர் இங்கே இல்லை, தம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து. அப்போ இல்லைப்பா இன்னைக்கெல்லாம். அப்போ இன்னைக்கு இருக்கிறாருன்னு சொல்லி வந்து பாரு, இங்கே இருக்கிறாரு, இங்கே பாரு காமிக்கிறாரு, இது நடக்குது, அது நடக்குது, கண்ணில் ரத்தம் வருது, காதில் ரத்தம் வருது, உஷாராயிருங்க. இல்லை, எங்கே இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு அவர் மரிப்பதற்கு முன்பதாகவே என்ன சொன்னாரோ அப்படியே உயிர்த்தார், அப்படியே உயிரோடு எழுந்தார். அப்போ உயிர்த்த இயேசு நமக்கு, இந்த உலகத்திற்கு, உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருக்கும் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார், என்ன சொல்லி போனார் என்பதை கவனிப்பது மனுஷர்களாகிய நம்முடைய முக்கியமான ஒரு வேலையாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் உயிர்த்தெழுதலின் நினைவு நாளை விமர்சனமாக வெகு ஆடம்பரமாய் கொண்டாடி கொண்டிருக்கிற அநேகர். ஆனால் இயேசு உயிரோடு எழுந்த இயேசு என்ன சொல்லுகிறார், எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன சொல்லுகிறார், உயிர்த்தெழுந்த உடனே அவர் என்ன சொன்னார் என்பதை நினைப்பதோ தியானிப்பதோ அறிவதோ உணர்வதோ இல்லாமல் இருக்கிறது தான் வேதனையான ஒரு காரியம். ஏன்னா உயிரோடு எழுந்தார்னு சந்தோஷப்படுறோம். அவர் என்ன சொன்னார், உயிரோடு எழுந்தவர் என்ன சொன்னார், அதை கவனிக்கிறது தான் அவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் என்ன சொன்னார்? நாம் இன்னைக்கு நினைப்போம், உயிரோடு எழுந்துச்சு இயேசு பாருங்க, இன்னைக்கு என்ன சொன்னார், என்ன கொடுக்க விரும்புகிறார் என்பதெல்லாம் நாம் தியானிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் மாறுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு நாம் நினைக்க போகிறோம், இயேசு என்ன சொன்னார், உயிரோடு எழுந்திருச்சு இயேசு என்ன சொல்லுகிறார், நமக்கு என்ன சொல்லுகிறார், எனக்கு என்ன சொல்லுகிறார், உங்கள் ஒவ்வொருவருக்கு என்ன சொல்லுகிறார், அதை தியானிக்க போகிறோம். வசனத்தின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். அதை சொன்னதை அவர் அப்படியே செய்வார். ஆமென். அவர் மரிப்பதற்கு முன்பதாகவே மத்தேயு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28:6 சொன்னபடியே
சொன்னபடியே உயிரோடு எழுந்திருச்சாரா? அப்புறம் உயிரோடு எழுந்த இயேசு அவர் சொல்லிட்டு போயிருந்தாருனாக்கா அதை இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இன்னைக்கு கேட்டாலும் அந்த வசனத்தின்படியே அவர் நிறைவேற்றுவார். நாம் தியானிப்போம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசு. லூக்கா 24 அதிகாரம் 25, 27 வாசிக்கிறேன். 25, 26, 27 வாசிக்கிறேன். 25, 26 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா என்று சொல்லி. அடுத்த வசனத்தை வாசிங்க. 24. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உயிரோடு எழுந்த இயேசு, உயிரோடு எழுந்த இயேசு, சொல்லுங்க, உயிரோடு எழுந்த இயேசு. இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்தார், கடவுளாகவும் வாழ்ந்தார். முழு மனிதனாக முழு தெய்வமாக இருந்தார். அவர் பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்துட்டாரு. உயிரோடு எழுந்த உடனே அதுவரையிலும் அவரை உலகத்தில் அவர் இயேசு வாழ்ந்த பொழுது அநேகர் நம்பலை. ஒரு சிலர் நீ தேவகுமாரன் என்று நம்பினார்கள், சிலர் மெசியா என்று நம்பினார்கள், சிலர் நம்பவே இல்லை. நீ ஒரு கள்ளப்போதகன், பேய் பிடித்தவன், மற்ற எங்களுடைய எல்லா விதமான பக்தி மார்க்கங்களை கெடுக்க வந்தவன், எப்படியோ சொல்லி அவரை திட்டினாங்க. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் உங்களையும் என்னையும் அப்படி ஏதாவது நம்மளை பார்த்து திட்டிருந்தாக்கா, நாம் ஒருவேளை அப்படிப்பட்டவர்களாக இருந்து நான் மரித்து உயிரோடு எந்திரிச்சிருந்தாக்கா என்ன சொல்லுவோம்? என்ன பண்ண, என்னை எப்படியே தட்டினேன் பாரு, நான் காமிச்சிட்டேன், நான் சாதிச்சு காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். இவர் பாருங்க, இயேசு உயிரோடு எந்திரிக்கிறாரு, வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. என்ன பண்ணுறாரு? எந்திரிச்சு வந்து அன்னைக்கு அந்த எம்மாவோஸ் நடந்து போன சீடர்களுக்கு சொன்னார். சீடர்களோடு பேசி அந்த வசனங்களை அவர்களுக்கு நினைவுபடுத்தி வெளிப்படுத்தி காண்பித்தார்னு சொன்னால் முழு உலகத்துக்கும் சொல்லுகிறது மாதிரி. ஆமேன். அப்போ முழு உலகத்துக்கும் சொல்லுகிறதை ஒரு அவர்கள் மூலமாய் அதை வெளிப்படுத்துகிறார். அவர்களுக்கு சொன்னால் அவர்களுக்கு மாத்திரமல்ல. அதனால தான் இப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு மரியாளுக்கு மரியாளை பார்த்து சொன்னார். அது மரியாளுக்கு மாத்திரமா? இயேசு விசுவாசிக்கிற நமக்கும் அது பொருந்தும். ஆமேன். அப்படிதான் எம்மாவுக்கு நடந்து போற சீஷர்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அது முழு உலகத்துக்கும், முழு உலகத்திலும் அவரை நம்புகிறவர்களுக்கும் நம்பாதவர்களுக்கும் எல்லாருக்கும் அவர் சொல்றாரு. என்ன சொல்லுகிறார்? அவர் தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. என்ன சொல்லுகிறார்? வசனம் எழுதப்பட்டிருக்கிறத பாருங்கப்பா, என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை பாருங்க. அவர் உயிரோடு எந்திரிச்சதுமே, இயேசு நான் இப்படி நினைக்கிறேன், உயிரோடு எந்திரிச்சதுமே பாரு, நான் கடவுள்னு நிரூபிச்சிட்டேன், நான் கடவுள் நிரூபிச்சிட்டேன். இன்னைக்கு அநேகர் அப்படி தான் உயிரோடு எழுந்த உடனே அவர் கடவுள் அப்படின்னு நம்புறாங்க. நான் கடவுள் நிரூபிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். சில தரிசனங்களை கொடுத்து பாரு, நான் கடவுள்னு நிரூபிச்சிட்டேன், நான் தான் தெய்வம், நான் மரித்தேன், ஆனால் உயிரோடு எந்திரிச்சு வந்து நான் சொன்னபடியே என்னை எல்லாரும் நம்புங்க. நம்பவங்களா நம்ப மாட்டாங்களா? அப்படி சொல்லிக்கலாமா இருந்துச்சு. ஆனால் உயிரோடு எழுந்த இயேசு வித்தியாசமாய் நடந்து கொள்கிறார். என்ன சொல்லுகிறார்? வசனத்தை போய் பாருங்க, என்னை குறித்து எழுதியிருக்கிற வசனத்தை பாருங்கன்றார். என்ன ஆண்டவரே, நீங்களே உயிரோடு எந்திரிச்சு வந்துட்டீங்க, எனக்கு வசனம் வேற என்ன? நான் தான் கடவுள்னு சொல்லுங்க, உங்களை நம்புறோம், உங்களை பணிஞ்சிக்கிறோம், உங்களை கும்பிடுறோம், உங்களை தொட்டுக்கிறோம், உங்களை பூச பண்றோம், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ காணிக்கலாம் கொடுக்குறோம், அப்படி சொல்லுங்க. இல்லை இல்லை இல்லை, என்னை குறித்து எழுதியிருக்கிற வசனத்தை போய் பாரு. அப்ப இயேசுனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது? அவர் உயிரோடு எழுந்ததை எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்க வேண்டும்? எழுதப்பட்ட வசனத்தின் மூலமாக அவரை நம்ப வேண்டும். எழுதப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் அவரை அறிய வேண்டும். எழுதப்பட்ட வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவன் வார்த்தையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 5:18 அவர் சொல்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளவைகள் எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப வேத வசனத்தின் மூலமாய், அதுக்கு தான் இன்னைக்கு அநேகர் இதை செய்ய நான் நம்புறேன். இயேசு உயிரோடு இருக்கும் பொழுதே கேட்டாங்க, இந்த கண்ணை அப்பமாக்கு உன்னை நம்புறேன், ஒரு அற்புதத்தை செஞ்சு காமி உங்களை நம்புறேன். நோ நோ நோ, அப்படியெல்லாம் உனக்கு செஞ்சு காமிச்சு
நீ என்னை நம்பணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே எழுதப்பட்ட வார்த்தைகள், சொல்லப்பட்ட வார்த்தைகள், ஆவியானவர் மூலமாய் இயேசு பூமியில் வாழ்ந்த பொழுது அவரே சொன்னது, அதை ஆவியானவர் எழுதப்பட்டது. அவைகளை நம்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதர்களையும் நம்முடைய வார்த்தையின் மூலமாய் அவர் தொட்டு கொண்டு இருக்கிறார், வார்த்தையின் மூலமாய் பேசி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை உணராதவனை, வார்த்தையை அறியாதவனை, வார்த்தையை கேட்காதவனை, வார்த்தையை தியானிக்காதவனை, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவனை என்ன சொல்லுகிறார்? மந்த இருதயம். என்ன இருதயம்? மந்த இருதயம். எப்படி கடிந்து கொள்கிறார் பாருங்க. அதனால்தான் ஐஸ்வர்யான இருக்கிற ஒரு மனுஷன் நரகத்தில் இருந்துக்கிட்டு ஆபிரகாம் குறித்துக்கிட்டு வேண்டாம். என்ன வேண்டாம்? ஆபிரகாமே, ஒரு ஆள் அனுப்புங்க, போய் கொஞ்சம் அற்புதம்லாம் செஞ்சு காமிச்சு, நான் தான் செத்து உயிரோடு வந்திருக்கிறேன், நரகம்லாம் இருக்குதப்பா, ரொம்ப வேதனையான இடம், கொஞ்சம் ஒழுங்காக வாழ்ந்துக்கா, கடவுளை நம்புன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு ஐஸ்வர்யான் ஆபிரகாம்கிட்ட வேண்டிக்கிறான். அப்போ ஆபிரகாம் சொல்றது, இல்லை, அங்கே ஏற்கனவே என்ன இருக்குது? தீர்க்கதரிசிங்க இருக்கிறாங்க, எழுதப்பட்ட வசனமெல்லாம் இருக்குது, அதை நம்பலேனாக்கா இங்கிருந்து செத்து உயிரோடு இருந்துச்சு ஒருத்தன் போனாலும் நம்ப மாட்டாங்க, ஏற்கனவே இருக்கிறத நம்பட்டும். ஆகவே தான் இன்றைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறதை அவர் பெருமையாய் நினைக்கிறார். ஆமேன். அவர் இன்னைக்கு பாருங்க, நான் பல நேரங்களில் இந்த சத்தியத்தில் அறியாத பொழுது இப்படியாய் நினைத்தது உண்டு. இன்னொரு வசனத்தை வாசித்திறேன், முன்னாடி சொல்கிறேன். யோவேல் 3:16, கர்த்தர் சியோனிலிருந்து கெர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்தருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். இப்ப இந்த வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? தம்முடைய ஜனத்துக்கு அரணான கோட்டை, தம்முடைய ஜனத்துக்கு அடைக்கலம். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு அடைக்கலம், அரணான கோட்டை இயேசுவே. அப்ப இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை விசுவாசித்து அப்படியே நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு எனக்கு அடைக்கலம், அரணான கோட்டை என்று எழுதியிருக்கிறது, எனக்கு நீர் அடைக்கலமாய் இருப்பீராக, எனக்கு அரணான கோட்டையாய் இருப்பீராக என்று நம்புவதையே தேவன் விரும்புகிறார். ஆமேன். நான் இப்படி சத்தியத்தை அறியாத பொழுது இப்படி பல நேரங்கள் யோசனை பண்ணுது, ஆண்டவர் நீங்கள் தான் உயிரோடு எந்திரிச்சிருக்கிறீங்களே, எல்லாத்துக்கு முன்னால் போய் நான் உயிரோடு எந்திரிச்சிருக்கிறேன், என்ன நம்புங்க. நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்களா? நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? எல்லாத்துக்கும் போய் தரிசனம் கொடுத்துட்டாக்க கொடுக்கலாமா? கொடுக்க முடியாதா? எல்லாத்துக்கும் போய் உயிரோடு. அன்னைக்கு சீசர்களுக்கு அப்பப்போ தன்னை வெளிப்படுத்தினார், காயத்தெல்லாம் தொட்டு தோமையாரு காமிச்சாரு. கீழே வாசிக்கிற அந்த வசனத்தை காமிச்சு நான் தான் கடவுள், என்னை நம்புங்க, பாருங்க செத்தேன் உயிரோடு வந்திருக்கிறேன். செய்யலாமா? செய்யக்கூடாதா? அப்படி செஞ்சுட்டு போயிருங்க. ஆண்டவரே, என்னத்துக்கு மாத்திர கஷ்டம், கூட்டம்லாம் போட்டு, சுவிசேஷ கூட்டம்லாம் போட்டு ஜெபம் பண்ணி, அவங்களுக்காக உபவாசம்லாம் இருந்து ஜெபம் பண்ணி அப்படிலாம் நினைச்சது உண்டு. இப்போத்தான் தெரியுது, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றை பார்க்கிறோம் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கார் என்று எழுதியிருக்கிறது. வார்த்தை போதும். அந்த வார்த்தையை நம்பின பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை அவர் தருகிறதைத்தான் அவர் அதிகமாய் விரும்புகிறார். அதனால்தான் டைரக்டா சில நேரத்தில் அற்புதங்களை செஞ்சாலும் கூட அவர் வார்த்தையை முன்னாடி வைக்கிறார். சில இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அன்பினாலும் வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கூட சில அற்புதங்களை செய்கிறார். ஆனால் அதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிலையானதாக இருக்க முடியாது. வார்த்தையின் அடிப்படையில் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், அதுதான் நம்முடைய நித்தியம் வரை நம்மை கொண்டு போகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வார்த்தை விசுவாசித்து, அவரை பற்றி எழுதியிருக்கிற வார்த்தைகளை விசுவாசித்து அதன் அடிப்படையில் தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவர்கள் தான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு என்று அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை விசுவாசித்து அந்த வார்த்தை எழுதப்பட்டபடி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதவர்கள் சில நேரங்களில் சில நல்ல காரியங்களை செய்திருந்தாலும் நியாய தீர்ப்பில் அவர் சொல்லுகிறார், இவங்க சொல்றாங்க, நான் சொல்றேன், உங்க நாமத்தில் ஆண்டவரே இதை செஞ்சோம், அதை செஞ்சோம், ஊழியம்லாம் செஞ்சோம், ஒரு சபைலாம் கட்டினேன், பேயெல்லாம் கூட ஓட்டினேன். அவர் சொல்ல, எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னாக்கா, உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க, உங்க நாமத்தில் தான் ஆண்டவரே நான் சர்ச்சை நடத்தினேன், இயேசு பேசுகிறார் அப்படின்னு தலைப்பில் தான் நான் ஊழியம் பண்ணேன். இல்லைப்பா, உனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னாக்கா, வார்த்தையை மதிக்காத, வார்த்தையின்படி வாழாத, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவன் தந்த சில கிருபைகளையும், தேவன் தந்த சில வல்லமையும், தேவன் தந்த அபிஷேகத்தையும் தன்னுடைய பெருமைக்காக,
தன்னுடைய சுய லாபத்திற்காக, தன்னுடைய பேர் புகழ்ச்சிக்காக பயன்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் தேவன் அதை விரும்பாத ஒரு காரியமாக இருக்கிறது. யோவான் 20:29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர் பாக்கியவான்கள் என்றார். ஆமென். இயேசு, உங்களுக்கு யாரெல்லாம் இயேசுவை பார்த்துருக்கிறீங்க? ஒருத்தருமே பார்க்கலையா? அப்புறம் எப்படி நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான விசுவாசம். நான் கூட இயேசு தரிசனத்தெல்லாம் பார்த்தது கிடையாது. அவருக்காக இவ்வளோ ஊழியத்தை செய்கிற இல்லையா, அவர் அப்படியே சிலுவையில் அறையப்பட்டவரா? சில சாட்சியெல்லாம் சொல்கிறாங்க, நான் முகமாக பார்த்தேன், சிலுவையில் தொங்குறத்தை பார்த்தேன், உயிரோட எந்திரிச்சத்தை பார்த்தேன், காயத்தை பார்த்தேன், வெள்ளையங்கி பார்த்தேன். அதை சரி, சந்தோஷம், அவர்களுக்கு பார்த்துருந்தா அதுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், பார்த்ததுக்காக ஸ்தோத்திரம். அதுக்காக அந்த ரூட்ல எல்லாத்தையும் நடத்த பார்க்கக்கூடாது. இப்போ அதனால தான் நான் எப்பொழுதுமே எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை உங்கள் மேல் திணிக்க நான் அழைக்கப்படல. தேவன் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். அதனால தான் எந்த ஒரு டிமாண்டோ, எந்த ஒரு கட்டளையோ, எந்த ஒரு கண்டிஷனோ, எந்த ஒரு ரூலோ எனக்கு போடுறதுக்கு உரிமை கிடையாது. உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற விசுவாச வாழ்க்கையை, கிறிஸ்து வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் வார்த்தையின் அடிப்படையில். ஹல்லேலூயா. எனக்கு வேற மாதிரி கொடுத்துருப்பாரு, என்ன ஊழியத்துக்கு நினைச்சிருக்கிறாரு, சில அபிஷேகத்துக்கு கொடுத்துருப்பாரு, பல மணி நேரங்கள் ஜெபம் பண்ண முடியும், வேதத்தை வாசிக்க முடியும், தியானிக்க முடியும். நீங்கள் எல்லாம் ஒரு வேலையில் இருக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, பிஸியாக இருக்கிறீங்க, என்ன மாதிரியே ஜெபிக்கணும், என்ன மாதிரியே வேதம் வாசிக்கணும் அப்படின்னு உங்களை டிமாண்ட் பண்ணுறதில்ல. உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல இன் கிரைஸ்ட், புரியுதா? உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் வாழுங்கள். ஆமென். இவ்வளவு நேரம் ஜெபிச்சே ஆகணும், இவ்வளவு நேரம் பைபிள் படிச்சே ஆகணும், அதெல்லாம் உங்களுக்கு விட்டது, உங்களுக்கும் தேவனுக்கு விட்டது. 24/7 கனெக்ட் வித் காட். ஹல்லேலூயா. தேவனோடு இருக்க பழகி கொள்ளுங்க. அதுதான் கிறிஸ்து வாழ்க்கையை தவிர இல்லை இப்படி அப்படின்னு சொல்லி சில ரூல் போட்டு, மற்ற பொதுவாகவே நாம் கடைபிடிக்க வேண்டிய சில நியமங்கள் உண்டு. அவைகளை தேவ ஆவியானவர் உங்களுக்கே உணர்த்துவார். அப்போ எப்படி அவரை நம்புகிறோம்? இயேசுவே சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அப்போ நாம் அவரை வார்த்தையின் அடிப்படையில் விசுவாசிக்காது இருக்கிற, விசுவாசிக்க கூடாமல் இருக்கிற, அவரை நம்பாமல் இருக்கிற ஜனங்களை பார்த்தவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? மந்த இருதயம். ஏன் அறிய முடியல? இன்னைக்கும் அநேகர்னு சொல்ல, எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும், அற்புதம் செஞ்சா நாங்க நம்புறோம். எப்படி இது? ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு. அப்ப இவங்களுக்கு என்ன தெரியுமா? ஆனா விசுவாசிக்கிறதுக்கு அது நீங்களாச்சா? ஒருத்தருமே தேவையில்லை. விசுவாசித்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்படி விசுவாசித்து? இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த வார்த்தையின் அடிப்படையில் விசுவாசித்து காயத்தை தொட்டு பார்த்து நம்புறதுக்கு தோமையார் ஆச்சா? நானே நம்புவேன். இந்த உலகத்தில் யாருனாலும் போய் பாருங்க, இயேசு தரிசனம் கொடுத்துருக்காரு. அநேகரை நேரடியாகவே தரிசனத்தை கொடுத்து அழைச்சிருக்காரு, வார்த்தைகளை சொல்லி அழைச்சிருக்காரு. அது ஏனுமோ அவருடைய சித்தம், அவர் செய்ய நினைத்தது நாம் தடுக்க முடியாது. ஆனால் பொதுவாக மெஜாரிட்டியாக ரட்சிக்கப்பட்ட பாருங்க இருக்கிறவங்களே, யார் இயேசுவை பார்த்தோன்னு சொன்னால் ஒருத்தரும் பார்க்கலன்றீங்க. அப்போ நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க, புதுசாக வந்திருக்கிறீங்க, இயேசு நம்பி இருக்கிறீங்க. எப்படி நம்புறீங்க? அவருடைய வார்த்தையின் அடிப்படையில். எல்லாமே அவர் வார்த்தை சொல்லுகிறது அவர் உயிர்த்தெழுந்தார் என்று, அவர் வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் ஜீவிக்கிறார் என்று, அவருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அவருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் விசுவாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் விசுவாசிக்கிறேன். இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான், இப்படிப்பட்ட காரியத்தை தான் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துக்கும் அவர் வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்ற? உயிர்த்தெழுந்த உடனே நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு நல்லா நம்புங்கன்னு சொல்லலை. எழுதப்பட்டவைகளை அறியாது இருக்கிற மந்த இருதயமுள்ளவர்களை இன்னைக்கும் உங்களை என்னையும் பார்த்து அப்படி சொன்னார்னாக்கா ரொம்ப கஷ்டம். நம்ம மந்த இருதயமுள்ளவர்களாக இருக்கிறவர் அல்ல. நாம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து
தெளிந்த புத்தியுள்ளவர்கள். எல்லாரும் சொல்றேன், தெளிந்த புத்தியுள்ளவன். உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்கிறது? தெளிந்த புத்தி கொடுத்துருக்குது. நல்லா ஆராயணும், வசனத்தை கேட்கணும், வீட்டில் கேட்கணும், ஞாயிற்றுக்கிழமை நாளில் கேட்கணும், தனிப்பட்ட விதத்தில் கேட்கணும், ஜபத்தில் கேட்கணும், தனியாக நீங்கள் வாசிக்க முடியும், கேட்க முடியும், வசனத்தை அறிய முடியும், தேவனை பற்றி இன்னும் அறியணும். ஏப்பா நீங்கள் உங்களுக்கு அறியல, ஏன் நீங்கள் அறியல அப்படின்னு சொல்லி அந்த எம்மாவசீசர்கள் சொல்கிறது முழு உலகத்துக்கும் உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லுகிறார், நீ ஏன் வசனங்களை நீங்கள் அறியாமல் மந்த இறுதியுமுடையவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொல்லுகிறார்? உலகத்துக்கு என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? எனக்கு என்ன சொல்லுகிறார்? வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். எல்லாம் சொல்லு, என்னை பற்றிய வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு, உயிரோடு இருந்த இயேசு எனக்கு சொல்லுகிறதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லிட்டு, சரி அப்போ புரியல அப்படி விவரிச்சு காண்பிக்கிற வசனங்கள் இப்படி இப்படிலாம் எழுதப்பட்டிருக்குதுன்னு. அப்போ தான் அவங்களுடைய கண் திறக்கப்பட்டது. அப்போ தான் என்ன பண்ணுது? கண் திறக்கப்பட்டது. அது ஒரு என்ன சரி, மந்த இறுதியும் மந்தமாக இருக்குது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மாதிரி மந்தாரமாக ஏன் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, வேறு ஒன்றும் இல்லை, பாவமும் செய்யலை, அவங்க கெட்டவங்கன்னு கிடையாது. ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறீங்க? விசுவாச வாழ்க்கையில் எப்போ டல்லாவது தெரியுமா? எப்போ ஒரு மாதிரி சோர்ந்து போன மாதிரி டல்லாக, ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி சங்கடமாக அப்படி ஏன் ஆகுதுனாக்கா, இறுதியும் மந்தமடைந்து விட்டது. ஷார்ப்னஸ் இல்லை, வசனங்களின் வெளிப்பாடு இல்லை. வசன வெளிப்பாடு, நான் சில நேரங்களில் பதறி போகிற காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக ஜெபித்து கொண்டிருப்பேன், வசனங்களை தியானித்து கொண்டே இருப்பேன். இன்னைக்கு தேவன் என்னோடு கூட இன்னைக்கு பேச வேண்டிய வார்த்தைகளை பல நாட்களுக்கு இதயத்தில் போடுவார். அப்படி ஒரு மாதிரி பதறி போயிடுவேன். ஏன்னு தெரியுமா? வெளிப்பாடே கிடைக்காது ஒன்றுமே. வசனம் தெரியும், வசனத்தின் வெளிப்பாடு கிடைக்கலனாக்கா எனக்கு ஒரு மாதிரி கண்ணை கட்டி காட்டுற மாதிரி ஆகி போயிடும். ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு, ஐயோ ஆண்டவரே, இதில் வெளிப்பாடு கிடைக்காத வரையிலும் கூட ஒரு மாதிரி பதட்டம் ஆயிரும். வெளிப்பாடு வரும் பொழுது அது இருதயத்துக்கு மிகவும் ஆறுதலானதாக இருக்கும். ஆமென். ஆகவே தன் வசனத்தின் வெளிப்பாடு ஆவியானவர் உங்களுக்கு தருவார், படித்து கொண்டே தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது. சரி, முதலாவது வசனத்தை கவனிக்க சொல்லுகிறார், அவரை பற்றி எழுதினவைகளை ஆராய சொல்லுகிறார். ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு அவர் கண்ணு போல விவரித்து காண்பிக்கிறார் பாருங்க. அவரே அந்த வசனத்தெல்லாம் விவரித்து இப்படிலாம் எழுதியிருக்குன்னு சொல்லி காண்பிக்கிறார். அப்போ என்ன, கிறிஸ்துவோடு இருக்கிறவர் வசனத்தை அறிய வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதை அவரே நமக்கு செய்கிறார். இன்னைக்கு வசனத்தை எங்கே விலக்கி, உங்களுக்கு தேவையான வசனங்கள் நீங்கள் கூடியிருக்கிற சபையிலே, நீங்கள் கலந்து கொள்கிற சபையிலே போதுமான அளவுக்கு உங்களுக்கு விவரித்து சொல்ல தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமென். அப்போ போதுமான வசனங்கள் உங்களுக்கு கிடைக்குதா? போதுமான வசனங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொடர்ச்சியாக தவறாமல் ஆராதனைக்கு வந்துட்டு இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு தெரியும். போதுமான உங்கள் வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் தேவையான ஆன்மீக மன்னாவை, வசன வெளிப்பாடுகளை, வசனத்தின் ஆழங்களை, ஜீவியத்துக்கான அர்த்தங்களை இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியின் மூலமாய் நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. போதுமானதாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, ஜெய வாழ்க்கை, நித்தியத்தின் ஓட்டத்துக்கு போதுமானதை அவர் தரலைன்னாக்கா சபை எதுக்கு? அவர் இங்கே வெளிப்படுத்தலைன்னா சபை எதுக்கு? கூட்டக்கூடி கைத்தட்டிட்டு போகிறதுக்கா? கூட்டங்குடி எல்லாரும் கூட ஏதோ முன்மூஞ்சி என்மூஞ்சி பாருன்னு பார்த்துட்டு போகிறதுக்கா? இல்லை, இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான ஜீவ வார்த்தைகள். அதனால் தான் பேதுரு சொல்லுகிறார், யாரிடத்தில் போவோம்? ஆமாம், வாழ்வு தரும் ஜீவ வார்த்தை சபையில் இல்லைன்னாக்கா அப்புறம் எங்கே போகிறது? ஏனாசம் போய் கூத்தடிக்க வேண்டியதுதான். ஏனாசம் போய் எங்கே போய் தேடுறது? இந்த வாழ்வு தரும் ஜீவ வார்த்தை எங்கே போய் மார்க்கெட்டில் வாங்க முடியுமா? இல்லை எங்கேயோ போய் மற்ற இடங்களில் வாங்க முடியுமா? திருப்பி வாங்கிட்டு வர முடியுமா? எங்கே போனாலும் வாங்க முடியாது. நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு ஆங்காங்கே ஆவியானவர் சில கூட்டங்களையும் சில சபை சில கூட்டங்களையும் சில நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்திருந்தாலும் கூட நாம் பிழைப்பதற்கு தேவையான வார்த்தை சபைகளில் ஆவியான ஒரு சபைக்கு சொல்லுகிறதை காதலுவன் கேட்க கடவன். அதனால இங்கே தான் சொல்லப்படும், இங்கே தான் ஆவியானவர் சொல்லுவார். போராடமெல்லாம் சும்மா ஒரு பிக்னிக் மாதிரி இருக்கலாம், டச் பண்ணலாம், டச் பண்ணாத கூட போகலாம், பிரயோஜனமாக இருக்கலாம், பிரயோஜனம் இல்லாத கூட போகலாம். நீங்கள் எங்கே போனாலும் கூட அது பிரயோஜனம் இருக்கலாம், பிரயோஜனம் இல்லாத கூட போகலாம். இங்கே பிரயோஜனப்பட்டே ஆக வேண்டும். ஆமென். ஏன்னா இது அப்பாவுடைய சாப்பாடு, அம்மாவும் சமைச்சு போட்டது.
ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது ஒரு வேளை உனக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கலாம், டேஸ்ட்டாக இல்லாமல் கூட போகலாம், வாந்தி பேதி கூடலாம். ஆனால் அம்மா சமைச்சு போடுற சாப்பாடு, அப்பா சம்பாதிச்சு வந்து கொடுக்குற காசும் உங்களை கண்டிப்பாக வாழ வைக்கும். ஹல்லேலூயா. அதுதான் அப்பா வீடு என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசு வசனத்தை கவனிக்க சொல்லுகிறார், வசனத்தை ஆராய சொல்லுகிறார், அறிய சொல்லுகிறார். அதை நிச்சயமாக நமக்கு அவரே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். சரி, இரண்டாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 3-8. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருங்கள் அவர்களை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்த எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு அடுத்து வசனத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார்னு சொன்ன அடுத்து என்ன சொல்லுகிறார்? தம்முடைய சீஷர்களை பார்த்து, ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். என்ன அற்புதமான இயேசு. இதுக்காகத்தான் இயேசு நான் நேசிக்கிறேன், இன்னும் அதிகமாக நேசிக்கிறேன். உயிரோடு எந்திரிச்சு நான் கடவுள் என்ன பார் எல்லாரும் நம்புன்ட்டு போயிருந்தாருனாக்கா அவர்கிட்டருந்து பெற்றுக்கிறதுக்கோ கற்றுக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. எந்திரிச்சு உயிரோடு எந்திரிச்சு, எப்பா வசனத்தை பாருப்பான்னு சொல்கிறாரு. அடுத்த சொல்கிறேன், வல்லமையை பெற்றுக்காப்பான்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்ல, வசனத்தை பாரு, வல்லமையை பெற்றுக்கா. வசனத்தை பாரு, வல்லமையை பெற்றுக்கா. சொல்லுங்க வாய்த்தது, வசனத்தை பாரு, வல்லமையை பெற்றுக்கா. யார் சொன்னது? உயிரோடு எழுந்த இயேசு. உயிர்த்தெழுந்து பாருங்க, தம்மை விசுவாசிக்கிறவர்கள், தம்மை நம்புகிறவர்கள் மற்றும் இந்த முழு உலகம், அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். எல்லாத்துக்கும் சொல்றாரு. அன்னைக்கு சீஷர்களுக்கு சொன்னாக்கா முழு உலகத்துக்கும் சொன்னது மாதிரி, அன்னைக்கு எம்மாவுஸ் நடந்து போகிற சீஷர்களுக்கு சொன்னாக்கா எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி, இன்னைக்கு அந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு, அப்பா பரிசுத்த ஆவி அக்கினினால ஞானஸ்தானம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும், அதை நீங்கள் பெறுவீங்க, அதை பெற்றுக்காங்க, சாட்சியாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே சொல்றாரு பாருங்க, மீண்டும் மீண்டும் அதை சொல்றாரு. வாசி, பரிசுத்த ஆவி ஏன் தருகிறார்? வாக்கு பண்ணி இருக்கிறதுனால், நீங்களும் நான் வாஞ்சிக்கிறதுனால் மாத்திரமல்ல, ஜெபிக்கிறதுனால் மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியை தருகிறது. அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். யோவான் 14, 16, 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை, என்ன அற்புதமான வாக்குத்தத்தம். அதிலே 14:26, என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அதிலேயே யோவான் 16:13, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்கும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அற்புதமான இயேசு. ஆமென். உயிரோடு இருந்துச்சு இயேசு உங்களுக்கும் எனக்கும், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் முழு உலகத்துக்கும் சொல்லுகிறார், வசனத்தை கவனி, வல்லமையை பெற்றுக்கொள். ரெண்டையும் அவரே கொடுக்கிறார். சொல்லிட்டும் போடுங்க. அதான் எனக்கு ஆச்சரியம் என்ன, அதிசயம் என்ன, குதூகலம் என்னன்னாக்கா, வசனத்தை ஏப்பா வசனத்தை கவனி அப்படின்னு சொல்லல, வசனத்தை கவனி அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவரை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பரிசுத்தாவை பெற்றுக்கா இல்ல, பரிசுத்தாவை வருவே தருகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு குறித்து என்ன தெரியுமா, சொல்லுகிறதை அவர் செய்கிறார், சொல்லுகிறது அப்படியே செய்கிறார். அதனால தான் உங்களுக்கு பல நேரங்களில் நன்றாய் அநேக சிறு பிள்ளைகள் இருக்கிறீர்கள், வாலிப பிள்ளைகள் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்பா அம்மா என்ன சொல்லுங்க, இப்படி செய்யக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்னு, அவ்வளோதான் எங்களால் முடியும். ஆனால் இயேசு என்ன தெரியுமா, அப்படி
அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாமல் இருப்பதற்கான பலன் தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வார்த்தையின்படி தன்னை காத்துக்கொள்வதனால் அல்லவா அப்படின்னு எழுதியிருக்குது இல்லையா? அப்போ அப்படி சொல்லலாம். நீங்கள் வாலிபன் தன் வழியை எதனால் காத்துக்கொள்வான்? உம்முடைய வார்த்தையின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால தான் அப்படின்னு எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவார்? ஒரு பலன் தருவார். ஹல்லேலூயா. இப்போ மொபைல் பார்க்கக்கூடாதுன்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க. மொபைல் பார்க்காது இருக்கிறதுக்கான பலனை இயேசு தருவார். ஆமென். அப்போ மனுஷன் சில காரியங்களை சொல்லலாம், ஆனால் செய்ய முடியாது. ஆனால் இயேசு சொல்லுகிறவர், அதை அப்படியே செய்கிறவர். என்ன சொல்றாரு? வசனத்தை அறிந்து காப்பா அப்படின்னு சொல்றாரு, அவரே அந்த வசனத்தை வெளிப்படுத்துறாரு. ஆவியை வல்லமையை பெற்று காப்பான்றாரு, அவரே அந்த வல்லமையை தருகிறார். எப்பொழுதும் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லலாம். ஒரு பாஸ்ட் கூட சொல்லலாம், ஒரு அப்பா அம்மா சொல்லலாம். ஆனால் அப்படி இருப்பதற்கான பலன் எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரே என் பலன், இயேசுவே என் ஞானம், அவரே என் அடைக்கலம், அவரே என் சத்துவம். ஆமென். உயிர்த்த இயேசு 2 காரியங்களை சொல்லுகிறார். என்னை பற்றி எழுதியிருக்கிறவைகளை பார். நான் யார், எப்பேற்பட்டவர், என்னுடைய அறிவு, என்னுடைய வல்லமை, என்னுடைய ஞானம், என்னுடைய மகத்துவம், என்னுடைய வாக்குத்தத்தம் இவைகளை நினைத்து அறிந்து என்னை விசுவாசி. 2வதாக, என்னுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு நீ எனக்காய் பிசாசையும் உலகத்தையும் ஜெயித்தவளாய் வெற்றியாய் ஜெயமாய் நான் உனக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் வெற்றியாய் உனக்கென்று வைத்திருக்கிற எல்லா வாக்கு கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நீ பெற்றுக்கொண்டு என் நாமத்தின் மகிமைக்காக நீ இந்த உலகத்தில் சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். உயிரோடு எந்திரிச்ச இயேசு என்னத்தை வெளிப்படுத்துகிறார்? என் வார்த்தையை கவனி, அதாவது என் வல்லமையை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. இந்த வசனமும் அப்படி அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவருடைய ஆவியானுடைய துணையோடு கூட நாம் அவரை அறியவில்லை என்று சொன்னால் நமக்குள் மந்த இறுதியும் என்று அவர் சொல்லுகிறார். மந்த இறுதியம் இருக்கிறவங்க தான் அறிய முடியாது. மந்த இறுதினா என்ன? மந்த இறுதினா ஏதோ ஒரு மக்கு மாதிரி இல்லை. மந்த இறுதின்னு என்ன தெரியுமா? அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை. அதை பற்றி கவனிக்கிறதுக்கு, ஆராயிறதுக்கு, படிக்கிறதுக்கு. இன்றைக்கும் பாருங்கள், வாழ்க்கையில் டல்லாக இருக்கிறாங்க. அப்படி அது எல்லாம் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் டல்லாக இருக்கிறாங்கன்னாக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு, ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வரத்துக்கு, பைபிள் படிக்கிறதுக்கு, ஆவிக்குரிய பாடலை கேட்கறதுக்கு, ஒரு சபையின் காரியங்களை கலந்துக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. போனால் அப்படின்ற மாதிரியான முதலாவது அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த டிசிஷன் இருக்குது இல்லையா, அந்த முடிவு, அந்த தீர்மானத்தை அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் ஒரு சோர்வு மந்தாரம் வந்துவிடும். இல்லை, நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், நான் போக வேண்டும், கொஞ்சம் ஒரு ஆத்துமாவை ஜெபிக்க வேண்டும், யாராவது சந்திக்க வேண்டும், இதற்கு நற்செய்தி சொல்ல வேண்டும், என்னால் முடிஞ்சது உதவி செய்ய வேண்டும் அப்படின்றதான அந்த ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அதை அவர் கனம் பண்ணுகிறார். ஆமென். அதனால இயேசு சொல்கிறார், தாகமாய் இருக்கிறவன் மேல். தாகமே இல்லைன்னாக்கா அவனுக்கு தண்ணி கொடுத்தா குடிப்பானா? முதலாவது குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்ப மனுஷனாக இருக்கிற நமக்கு, அதாவது சுயமாய் தீர்மானிக்கக்கூடிய, சுயமாய் வாஞ்சிக்கக்கூடிய சுய சித்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நினைத்தால் இயேசுவை நீ எனக்கு உதவி செய்யும்னு கேட்கலாம், நினைச்சா இயேசுவே உடைய இது வேண்டான்னு சொல்லி தள்ளலாம். அப்படி சுய சித்தமுள்ளவனாய் நம்மை உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். ஆக நம்ம தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த தீர்மானத்தை அவர் கனம் பண்ணுகிறார். ஆமென். நல்ல ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். முதலாவது தீர்மானம் எடுக்கிறது, அந்த உரிமையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. அந்த தீர்மானம் எடுக்கிற உரிமை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்மளை வந்து அடிமைகளாகி கொடுக்கல, நாம தான் அவருக்கு நம்ம அடிமை அப்படின்னு நம்ம ஒப்படைச்சிக்கிறோமே தவிர. பழைய ஏற்பாட்டில் உள்ள நாட்களிலே ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு அடிமையானவனை அவன் காலமற்ற நாளைக்கும் ஒரு பெரிய செல்வந்தனுக்கு கீழாக அவன் அடிமையாக இருக்க முடியும் என்று சொன்னால், அடிமையை சந்தையில் விற்பார்களாம். சந்தையில்
இப்போ ஆடு மாடு சந்தை இருக்குது இல்லையா, இது மாதிரி அப்போ அடிமைகளை விற்கிற சந்தை இருக்கும். பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அடிமைகளை போய் விலை கொடுத்து வாங்கிட்டு வரலாம். அவங்களுக்கு ஒரு சீட் இருக்கும், இவன் அடிமை, இவன் பெயர், இவனுக்கு ஒரு ரேட்டுன்னு சொல்லி அவனை ஒரு விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு அடிமையாக எப்பொழுதுமே அவர்கள் இருக்க முடியும் அவர்களுக்காக. அப்படி அந்த சந்தையிலே பெரிய பெரிய செல்வந்தர்கள் போவாங்களாம். பெரிய பெரிய செல்வந்தர்கள் போய் ஒரு அடிமை அங்கே இருப்ப உட்காந்துட்டு இருப்பான். இவனுக்கு இந்த வேலை, இவனுக்கு இத்தனை 1,00,000 ரூபாய் இந்த அடிமை, உயிருள்ள நாளெல்லாம் இவனை யாருனாலும் வச்சு வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வேலை கேட்டிருந்தாக்கா, பெரிய பெரிய பணக்காரர்கள் நல்ல இறுதியம் உள்ளவர்கள், அன்புள்ள இறுதியம் உள்ளவர்கள் அவனை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த 1,00,000 ரூபாயும் கட்டி அந்த அடிமையை வாங்கி எழுதுவாங்களாம், இன்றைக்கு நீ அவனுக்கு அடிமையாக இருந்த விலை கொடுத்து வாங்கி எனக்கு அடிமையாய் மாற்றுவேன்னு எழுதலாமா. ஆனால் அந்த செல்வந்தர்கள் நல்ல இறுதியம் உள்ளவர்கள் என்ன எழுதுவாங்களா, அவங்கள விலை கொடுத்து வாங்கி நான் உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து விலை கொடுத்து உன்னை வாங்கி உன்னை சுதந்திரவாளி ஆக்குகிறேன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அவன் சுதந்திரமாக விட்டுருவாங்களாம். அவனுடைய உள்ளம் உருகி போயிடும். காலமெல்லாம் அடிமையாக இருக்க வேண்டிய என்னை விடுதலை ஆக்கிட்டு பணம் விலை கொடுத்து உங்களுக்கு அடிமையாக மாற்றிக்குவீங்கன்னு பார்த்தாக்கா, என்னை விலை கொடுத்து வாங்கி என்னை சுதந்திரவாளியை விட்டுறீங்களே, ஃப்ரீயாக நீ எங்கனாலும் போய் பொழைச்சிக்கலாம், போ, இந்த சீட்டு தூக்கிட்டு போ, உனக்கு விலை கட்டியாச்சு, கிரையம் கொடுத்தேச்சு, உன்னை சுதந்திரவாளியாக நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துருவானா. அப்போ அவன் அந்த அடிமை சொல்லுவானா, ஐயோ இந்த 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 ஒரு சூழ்நிலையை என்னால் நம்பவே முடியல ஐயா, ஒரு வேண்டுகோளும் கொட்ட நான் வைக்கிறேன். என்ன வைங்க தெரியுமா, இன்றையிலிருந்து நீங்கள் என்னை அடிமையாக பார்க்கலன்னா பரவாயில்ல, நான் உங்களுக்கு அடிமையாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு அந்த செல்வந்தனிடத்துல இவன் தன்னை வாலண்டரியாக நான் உங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு உங்களோடு நான் இருக்க விரும்புகிறேன், இப்படிப்பட்ட நல்ல உள்ளமுள்ள என்னை சுதந்திரவாளியாக விட மீட்டிங்கில் உங்களோடு இருந்து விடுகிறேன் என்று சொல்லி இருந்து விடுவானா. அதுபோல் தான் இயேசு நமக்கு விலை கொடுத்து வாங்கி அவருக்கு அடிமையாக வைக்கல, நம்மளை சுதந்திரவாளியாக மாற்றினாரு. நாம் என்ன சொல்லுகிறோம், ஐயோ என்னை பாவத்திலும் சாபத்திலும் விடுதலை ஆக்கின இந்த இயேசுக்கு நான் அடிமை நான் ஆண்டவரே ஆட்கொள்ளும் இந்த தெய்வமே. ஆமென். அப்படிப்பட்ட விதத்தில் தான் அவருக்கு அடிமையாக இருக்கிறமே தவிர அவர் நம்மை அடிமைப்படுத்தி வைக்கல, நம்மளுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் நம்ம பாருங்க, நம்மளாம் சுதந்திரமாக நம்ம இஷ்டப்பட்ட துணி போட்டு இருந்திருக்கிறோம், இஷ்டப்பட்ட நேரத்துக்கெல்லாம் வந்திருக்கிறோம். கேட்டார் என்னாசம் கிடையாது. அந்த நாட்களில் ஒரு பொய் சொன்னார், அனனியா சபீரா ஒரு பொய் சொன்னாங்க, பலாருன்னு அடித்ததும் வாசப்படியிலேயே விழுந்து போயிட்டாங்க. அடிக்கிறாரா, எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி எத்தனை பொய் சொல்லிட்டு வந்திருக்கிறோம் நம்மளாம் உள்ள இந்த வாரம். ஒருத்தர் உள்ள வந்துருக்க முடியாது, அடிச்சிருந்தாக்கா வந்திருக்க முடியுமா? எவ்வளோ சுதந்திரமாக விட்டுருக்காரு. ஆனால் என்ன நம்பணும், நீங்கள் இன்னும் விசுவாசிக்கலாம். இதுதான் நம்மை சுதந்திரவாளியை படைத்து அவருடைய வசனத்தையும் அவருடைய வார்த்தையும் அறிய வாஞ்சை உண்டானால் அவர் அதை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். வாஞ்சை மாத்திரம் இருந்தால் போதும், அதை அவர் செய்கிறார். வசனத்தை வெளிப்படுத்துகிறார், வல்லமையை தருகிறார், நம்மை வாழ வைக்கிறார். பாருங்க, இந்த வசனமும் இந்த வல்லமையும் வந்தா வாழ்க்கை எப்படி மாறும், இதுதான் சுவாரஸ்யமானது. இப்போ இது யாருமே வேண்டாம்னு சொல்லவே மாட்டேங்க. பாருங்க, இப்போ இதை சொல்ல பாருங்க, வாழ்க்கை எப்படி மாறுது. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு நமக்கு அவருடைய வார்த்தையும் வல்லமையும் நமக்கு தருகிறார். அந்த வார்த்தையும் வல்லமையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்தாக்கா வாழ்க்கையே மறுரூபமாகிடுகிறது, வாழ்க்கையே ஜாலியாக போயிடுது, வாழ்க்கையை என்ஜாய் ஆகிடுது. இன்றைக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க நான் வாழ்க்கை ஜாலியாக இருக்கணும், வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணணும். அப்பா இங்கே இருக்குதுப்பா என்ஜாய், வார்த்தையிலையும் வல்லமையில் இருக்குது என்ஜாய், ஜாலியெல்லாம் இதில் இருக்குது. வாழ்க்கை எப்படி மாறுது, பயமெல்லாம் நீங்கி போயிடுது. பாருங்கள், அந்த எப்படி வார்த்தையும் வல்லமையும் அறியாத பொழுது பேதுரு எப்படி இருந்தால், அதை எல்லாத்தையும் வாசிக்கிறது எனக்கு நேரம் இல்லை. வார்த்தையும் வல்லமையும் வந்த பிறகு அந்த அப்போஸ்தலன் பேதுரு ஒருத்தனை பற்றி சொல்கிறேன். என்ன அநேகருடைய வாழ்க்கையில் இந்த நம்ம பார்க்க முடியும், ஆனால் பேதுரு ஒருத்தனை பற்றி மாத்திரம் சொல்கிறேன். அப்பொழுது பேதுரு பன்னிரரோடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாக, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளை செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாக இருக்கிறது, தீர்க்கதரிசியாகிய யோவேல் உரைக்கப்பட்ட படியே இது நடந்தேறுகிறது. என்ன சொல்லுகிறான், அப்பா அது ஒரு எங்க இருந்தான் பேதுரு, பேதுரு எங்க இருந்தான், 3 தடவை போய் சொன்னான், உன்னை தெரியவே தெரியாது. அப்ப ஏசு சொல்றாரு,
நீ இப்படி மறுதலிப்புன்னு நான் சொன்னனா அது அப்படியே நிறைவேறுது. சொன்னது நிறைவேறுது. சொன்னபடியே நீ மறுதலிச்ச. அவ்வளவு பயந்தவன் எங்க நிற்கிறானா? பன்னிரவரோடும் கூட நின்று. ஆமென். என்ன வந்துச்சு இப்போ உனக்குள்ள? வசனமும் வல்லமையும். ஆமென். சொல்ல, வசனமும் வல்லமையும் வந்துட்டு எங்க நிற்கிறான்? பன்னிரவரோடு எந்திரிச்சு பிரசங்கம் பண்றான். அப்போஸ்தலர் 3:4-8. பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இதுக்கு முன்னாடி இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி பேதுரு இயேசுவோடு தான் இருந்தான். அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு? பயம் இருந்தது. ஒரு 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 சரீர பிரகாரமான உத்வேகம் இருந்தது, ஒரு துணிவு இருந்தது, அந்த துணிச்சல் இருந்தது. ஆனா இப்போ என்ன இருக்குது? யோவானும் பேதுருவும் உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். என்ன கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது இவங்கிட்ட? பேதுருக்கிட்ட யோவான்கிட்ட என்ன இருக்குது? என்ன இருந்துச்சு? ஒரு வேலைக்கார பெண் உற்று பார்க்கிறா. எப்படி உற்று பார்க்கிறா? நீயும் அந்த இயேசுவோடு அப்படின்னு உத்து நின்று பார்க்கிறா. பார்த்த உடனே எனக்கு தெரியவே தெரியாது, அவன் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னான். இப்ப என்ன சொல்றான்? என்ன உத்துப்பார். என்கிட்ட என்ன இருக்குது? வசனம் இருக்குது, வல்லம் இருக்குது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில். இதாங்க வசனமும் வல்லமையும் உள்ள வந்துச்சுனாக்கா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற மாற்றம். அப்போஸ்தலர் 5:12-20. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களையும் அற்புதங்களும் செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோன் மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களும் ஒருவர் அவர்களுடனே சேர்ந்து துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படி அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்றுப்புறங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளையும் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் அவருடனே கூட இருந்த சது சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியில் சிறைச்சாலையில் கதவுகளை திறந்து அவர்கள் வெளியே கொண்டு வந்து எல்லாம் சொல்ல, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த டேஸ் என்னக்குதான் அதுல. அப்ப பேதுருகிட்ட என்ன இருக்குது? அப்போஸ்தலர்கிட்ட என்ன இருக்குது? இயேசு உயிர் திறந்த பிறகு தம்முடைய சீஷர்களுக்கு என்னத்தை கொடுத்தாரு? அதோடு என்னத்தை கொடுத்தாரு? எல்லாம் சொல்ல, வார்த்தை, வல்லமை ரெண்டையும் கொடுத்துட்டாரு பாருங்க. வாழ்க்கை தலைகீழா மாறி போச்சு. பயந்தாங்க, ஓடனாங்க, ஒளிஞ்சாங்க. உயிரோடு எந்திரிச்சு இயேசு நான் உயிரோடு இருக்கிறப்பா என்ன எல்லாரும் நம்புங்கன்னுட்டு பரலோகத்துக்கு போயிருந்தாருனாக்கா அந்த இயேசு என்னால் நம்பி இருக்க முடியாது. அவர் உயிரோடு எந்திரிச்சு இருக்காரு. தம்முடைய வார்த்தையும் ஜீவ வார்த்தைகளை எல்லாம் சொல்லுங்க, ஜீவ வார்த்தைகளையும் வல்லமையையும் எனக்கு தரும்படி சித்தம் கொண்டார், தந்தார். ஆமென். என்னங்க அற்புதம்! வாழ்க்கையே மாறி போச்சு. அப்போஸ்தலர் 8:29 என்ன சொல்லுகிறது? 8:12 வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷர்களும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பிலிப்பு இவனும் ஒரு சீஷன், இவனும் இயேசுவை அறிந்தவன். இவனுக்கும் என்ன கொடுக்கப்படுகிறது? வார்த்தையும் வசனமும். வல்லமையும் வசனமும், வார்த்தையும் வல்லமையும் ரெண்டும் கொடுக்கப்பட்டது. இவன் என்ன பண்றான்? தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அற்புதம்னு ஓடுறாங்களே, அற்புதம்னு தேடுறீங்களே, பிரசங்கத்தை கேட்டால் அற்புதம் தானாய் உண்டாகும். ஆமென். இன்னைக்கு பிரசங்கத்தை கவனிக்கிறதுக்கே இஷ்டம் இல்லை அநேகருக்கு.
போதனையை கவனிக்கிறது கஷ்டம் இல்லை. சபையில் வந்தாக்கா எப்போ பிரசங்கம் முடியும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருந்தாக்கா ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கையில் ஏதாவது தலைமையில கை வச்சு கொட்டி தள்ளி அற்புதத்தை அதுதான் நீ யூடியூப்லேயோ நீங்கள் மொபைல்லையோ பார்க்கும் பொழுது யாரெல்லாம் கை வைக்கும்போது பேயாடுது, யாரெல்லாம் கை வைக்கும்போது அற்புதம் நடக்குது, இதைத்தான் மிகைப்படுத்துகிறார்கள், இதைத்தான் வெளிப்படுத்தி காமிக்கிறார்கள். அது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அற்புதத்துக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறது, ஆசீர்வாதத்துக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறது, வெற்றி வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறது, கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரூபாந்தரத்துக்கு மறுரூபத்திற்கு அஸ்திபாரமா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை பிலிப்பு பிரசங்கித்தான், பேதுரு பிரசங்கித்தான். ஜீவ வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். போய் வெறும் அற்புதத்தை பண்ணிட்டு போங்க, போய் பேய் ஓட்டிட்டு போங்க. சொன்னாரு, என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதிஸ்தர்கள் கைகளை வைப்பீர்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புவீர்கள். செஞ்சார்கள். ஆனா அவர் சொன்னது என்ன தெரியுமா? உலகமெங்கிலும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமென். அதுக்கு தாங்க பிரசங்கிக்கிறோம், அதுக்குத்தான் பிரசங்கம் தேவை, அதுக்குத்தான் போதனை தேவை. இன்னைக்கு பிரசங்கத்தை அற்பமாய் நினைக்கிறோட வாழ்க்கையில் என்ன இருக்கும்? வெளிப்பாடு கிடைக்காது, வாழ்க்கை மந்தமாக தான் இருக்கும். பிரசங்கத்தை கவனிக்கிறவர்கள் வாழ்க்கையில் புதுபலன் அடைய முடியும். கணுக்கள் ஊனையும் பிரிக்கும். அப்போஸ்தலர் 8:39. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். அவர்கள் தண்ணீரில் கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரியும் அப்புறம் அவரை காணாமல் சந்தோஷத்துடன் தன் வெளியாய் போனான். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவர் என்னை மேற்கொள்வாராக. பிலிப்பு யாருக்கு மேற்கொண்டது? பிலிப்பு யார் மேற்கொண்டது? தூக்கிட்டு போனது யாரு? ஆவியானவர் தாங்க நடத்தணும் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை. பிலிப்புக்கு நானாக தான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஒரு ஆளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அவர் பின்னாடியே போயிருப்பேன். ஒரு பெரிய மந்திரியாட்டு இருக்குது, ஒரு பெரிய காணிக்கை கிடைக்கும். மந்திரியாரே, எவ்வளோ தூரம் இருக்குது உங்கள் அரமனை? உங்கள் அட்ரஸ் கொடுக்குறீங்களா? உங்கள் ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களை வந்து பார்க்குறேன். அப்படி தான் நல்லா சொல்லியிருப்பேன். அந்த நாளத்துலேருந்து இன்றைக்கி அப்படி சொல்ல மாட்டேன். அன்றைக்கி இருந்து அப்படி தான் யோசனை வந்துச்சு. ஒரு பெரிய மந்திரி கிடச்சிட்டாரு, ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாரு. அப்படி சொல்லி ஒரு எண்ணம் வருமோ வராத ஒரு பாஸ்டருக்கு. ஆனால் ஆவியானவர் பார்க்குறாரு, நீ மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு பெருமை வந்துருச்சா, தூக்கு ஒன்று. ஆவியானவர் நடத்தினாக்கா அப்படி தான் நடத்துகிறாரு. அது எதுக்கு அப்படி செஞ்சுருக்காரு, எதுக்கு எழுதி வச்சிருக்குன்னா உங்களை என்னையும் அப்படி தான் எங்கேயோ ஒருத்தர் ஒட்டிக்கிறதுக்காகவோ இல்லை. ஆவியானவர் நடத்தினாக்கா அற்புதமாக இருக்கும். ஆனால் மந்திரி பிலிப்பு பார்க்கல, ஆனால் பெரிய ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல இறக்குனாரோ அங்கே போய் இருக்கிறானோ அவன் யார்? பிலிப்பு. அப்போ ஆவியானவர் உங்களையும் என்னையும் மேற்கொள்ள வேண்டும், அதுக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து இன்னொன்று என்ன மேற்கொள்ளணும்? அப்போஸ்தலர் 19:20. அப்போஸ்தலர் 19:20. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஹல்லேலூயா. எது மேற்கொண்டது? உங்களை என்ன எது மேற்கொள்ளணும்? வசனம் மேற்கொள்ளுதா உங்க வாழ்க்கைய, இல்லை உங்க விருப்பம் மேற்கொள்ளுதா? எனக்கு நிறைய ஆசை இருக்குது, உங்களுக்கு நிறைய ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது இல்லையா? சில ஆசை இருக்குது. ஆனா எது மேற்கொள்ளணும்? எப்ப மேற்கொள்ளும் அப்படின்னாக்கா, எதை மேற்கொள்ளணும்? வசனம் எப்ப நம்மளை மேற்கொள்ளும்? ஆவியானவர் எப்ப நம்மளை மேற்கொள்ளும்? நாம் வாஞ்சிக்கும் பொழுது. அதற்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். பெரிய ஒரு நீங்கள் ஒன்றும் சிலுவையில் அறையப்பட வேண்டியதில்லை, ரத்தம் செஞ்ச வேண்டியதில்லை, பாத யாத்திரை செய்ய வேண்டியதில்லை, அக்கினியில் நடக்க வேண்டியதில்லை, எதுவும் பண்ண வேண்டியதில்லை. சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு விருப்பம், வாஞ்சை, ஒரு தாகம் இருந்தாக்கா வசனம் உங்களை அப்படியே நிரப்பிடும், வல்லமை உங்களை நிரப்பிடும். வசனம் ஃபுல்லாக நிரம்பி வல்லமை ஃபுல்லாக நிறைஞ்சிச்சுனாக்கா வாழ்க்கை ஜாலி தான். ஆமென். எப்படி இருக்கும்? பாவம் செய்யாத இருக்கிறது ஒரு ஜாலிங்க, பரிசுத்தமாகிறது ஒரு ஜாலி. எப்படி ஜாலி? வசனமும் வல்லமையும் என்னை நிரப்பி இருக்கிறது. எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தெரியறதில்ல. தண்ணியில் தண்ணியிலேயே முழுவனுக்கு எப்பா கொஞ்சம் ஈரப்படாதரு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவன் தண்ணியில் முழுவிட்டான். அது மாதிரி வசனத்துக்குள்ளும் வல்லமைக்குள்ளும் நிரப்பப்பட்டு விட்டால் வாழ்க்கையே ஒரு சந்தோஷமாய் மாறிவிடும். எதுவும் கூட நமக்கு பெரிய ஒரு வரலாம்,
புயல் வந்தாலும் காற்று வந்தாலும் இயேசு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவையே படகுல வச்சுக்கிட்டு புயல் வந்தானா காற்று வந்தாலும் அது முழுவியே போனேன்னா செத்தே போனா என்ன போ, அவர் உயிரோடு எழுப்புவார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆதியாகமத்தில் இருக்கிறதான ஆபிரகாம விசுவாச தகப்பனா வச்சிருக்காரு. அவன் சொல்றான், கொண்டு போய் கொன்னு போடுறான் விடு. ஏன் அப்படின்னாக்கா அவர் தான் கொடுத்தாரு, உயிரோடு எழுப்புவார். எழுப்ப மாட்டாரா? அதுக்கு தான் காமிச்சாரு. ஆபிரகாம் அன்னைக்கு மகனையே களத்தை வெட்டி இருந்தாலும் கூட மீண்டும் அந்த களத்தை எடுத்து, இல்லை களத்தை வெட்டுறதோடு இல்லை, களத்தை வெட்டி நெருப்பிலேயே எரிச்சு சாம்பலாக்கி இருந்தாலும் அந்த சாம்பலை எடுத்து அவனுக்கு குமாரனை உருவாக்கி கொடுக்க இயேசு ஜீவனுள்ளவராய் இருக்கிறார், வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆமென். ஏன் சொல்றோம்னாக்கா அவரை பிடிக்க வந்த அவருடைய காவலர்கள், அவருடைய வீரர்கள், காவலர்களுடைய காதை பேதர் வெட்டிட்டான், எடுத்து ஒட்ட வச்சு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆகவே வசனமும் வல்லமையும் சொல்லுங்க. வசனமும் வல்லமையும், வசனமும் வல்லமையும், வசனமும் வல்லமையும், வசனமும் வல்லமையும் என்னை நிரப்புவதாக, என்னை மேற்கொள்வதாக, என்னை ஆளுவதாக. அப்படி எப்படி எப்படி ஆகும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை எப்படி ஆகும் தெரியுமா? அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கிற பாருங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் டேஸாக இருந்தார்கள். உங்கள் வாயார் நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு தான் விட்டுருக்கோம். நான் ஒருத்தருமே தொடக்கல அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 17:11. ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ, குணசாலியான புருஷன் யாருங்க? வசனமும் வல்லமையும் நிரம்பி இருக்கிற ஒரு மனுஷன். ஆமென். எனக்கு நல்ல குணமே இல்லைங்க, அடிக்கடி கோவம் வந்துடுது, எனக்கு பிபி ஜாஸ்தி, டென்ஷனு. ஒரு பிபியும் மேற்கொள்ள வேண்டியது இல்லைங்க, வசனம் மேற்கொள்ளட்டும். ஒரு டென்ஷனும் மேற்கொள்ள வேண்டியது இல்லைங்க, வல்லமை மேற்கொள்ளட்டும். ஆமென். வசனமும் வல்லமையும் மேற்கொண்டா என்னங்க வசனத்தை விட பரிசுத்தாவின் வல்லமையோட தேவனுடைய வார்த்தையோட உங்கள் பிபி பவரா? எனக்கு அடிக்கடி பிபி வந்துடுது, பயங்கர கோவம் வந்துடுது. எனக்கு பிபிக்கு அவ்வளோ ஒரு பவரா? வசனத்துக்கு ஒன்றுமே இல்லையா? பரிசுத்தாவின் வல்லமைக்கு ஒன்றுமே இல்லையா? உங்களை நற்குணசாலியாய் மாற்றும் வசனமும் வல்லமையும். ஒரு பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஹல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாம். ஒரு பாடலை இந்த நேரத்தில் வசனத்தினாலும் வல்லமையினாலும் ஆவியானவர் நிரப்பும்படியாய் கேளுங்க. வாய் திறந்து கேளுங்க. நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு ஜெபம், ஒரு பாடலை பாடி ஹல்லேலூயா நாம் இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே அவருடைய வல்லமையினாலும் அவருடைய வசனத்தினாலும் நம்மை அவர் நிரப்ப வல்லமையுடையவராக இருக்கிறார். தீர்த்தந்த இயேசு அப்படிதான் சொன்னார், வசனத்தை தியானிங்கப்பா, வசனத்தை ஆராய்ச்சி பாருங்க, என் வல்லமையை பெற்றுக்காங்க. வசனத்தை ஆராய்ச்சி பாருங்க, வல்லமையை பெற்றுக்காங்க. சொல்லிட்டு போல சொன்னதை செஞ்சாரா? வசனத்தை அவங்களுக்கு கொடுத்தாரா? வல்லமையை கொடுத்தாரா? பெற்றுக்கொண்டாங்களா? ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறியதா? இன்னைக்கு நமக்கு தருவாரா? தருவாரா? அவருக்கு தந்தது உண்மையானால் இன்றைக்கு தருவார். பாடுவோம். இந்த பாடலை பாடும் பொழுதே தருவார். ஜீசஸ். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சந்தோஷமாக உயிர்த்தெழுந்த இயேசு இந்த நாளிலே அவருடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் அவருடைய வல்லமையையும் தந்து உங்களையும் என்னையும் நிரப்பப் போகிறார். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் இன்றையிலிருந்து வசனமும் வல்லமையும் மேற்கொள்ளும் வாழ்க்கை நற்குணமுள்ளதாய் மாறும். வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் தும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட
அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழுந்திட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழுந்திட பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் ஒளிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவில் ஊற்றிடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்றிடுமே. நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் தீரலாய் செய்திடவே அற்புதத்தின் ஆவியை தந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே ஓ வல்லமையே கேளுங்க இந்த நாளில் எங்கள் மேலே அப்பா ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya ரீகாபா தாடரா ஷகரபா அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹalleluya வாஞ்சிக்கிற ஹalleluya வாஞ்சிக்கிற 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 ஓ மனோவாஞ்சியாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய வல்லமையினாலும் என் வாழ்க்கையை நிரப்பினதற்காய் நன்றி. என்னுடைய வாழ்க்கையை நிரப்பினதற்காய் நன்றி. என்னுடைய வாழ்க்கையை நிரப்பினதற்காய் நன்றி.
ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நிரப்பினதற்காய் நன்றி, நிரப்பினதற்காய் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி வார்த்தையானவரே, வார்த்தையானவரே உமக்கு நன்றி. வல்லமையானவரே உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய வல்லமையினால் எங்கள் வாழ்க்கை அலங்கரிக்கப்பட்டிருப்பதாக, அலங்கரிக்கப்பட்டிருப்பதாக. உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய வல்லமையினால். அவருடைய வார்த்தையும் வல்லமையும் நம்மளுக்குள்ள அவர் அனுப்பி இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் மனோவாஞ்சியாய், எல்லாரும் சொல்ல மனோவாஞ்சியாய், தாகத்தோடு வார்த்தையையும் வல்லமையையும் வாஞ்சிப்பேன். ஏசாயா 41:10-20 வரலும் போய் வாசித்து பாருங்க. வார்த்தையும் வல்லமையும் வந்தால் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். அவர் சொல்லுகிறார், உயர்ந்த மேடுகளில் சிறுமையும் எளிமையுமான தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கில் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி. வாழ்க்கை வளர்ந்து போயிருக்குதா? வார்த்தையும் வல்லமையும் வந்தாக்கா தண்ணீர் தடாகமாகவும் நீர்க்கேணிகளுமாய் மாறும். கேதுரு மரம் உண்டாகும், சித்தி மரம் உண்டாகும், மிருது செடி உண்டாகும், ஒலிவு மரம் உண்டாகும், தேவதாரு விருட்சம் உண்டாகும், பாய்மர விருட்சம் உண்டாகும், புன்னை மரங்களை உண்டு பண்ணுவேன். என்னென்ன சொல்கிறாரு பாருங்க. வார்த்தையும் வல்லமையும் உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுனாக்கா என்னென்ன செய்யுமா? கேதுரு மரம், சித்தி மரம், மிருது செடி, ஒலிவு மரம், ஓ தேவதாரு விருட்சம், பாய்மர விருட்சம், புன்னை மரம். தேங்க்யூ. என்ன நன்மை வேணுங்க உங்களுக்கு? வார்த்தையிலையும் வல்லமையிலையும் உண்டு. ஆமென். அதை வாஞ்சிப்போம். அப்படி சொல்லிட்டு சொல்கிறார், கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். நீங்கள் இயேசுவின் வார்த்தையாலையும் வல்லமையாலையும் நிரம்பி இருக்கிறீங்க அப்படின்றத உலகம் பார்க்க போகுது. நன்றி செலுத்துவோமா? நன்றி டாடி, நன்றி டாடி. வார்த்தைக்காய் நன்றி, வல்லமைக்காய் நன்றி. என் வாழ்க்கையிலே நீர் தரப்போகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி. நீரே அந்த நன்மைகளை உண்டு பண்ணுகிறீர். தரன்னு சொல்கிறது மாத்திரமல்ல, அவரே அதை செய்கிறார். வார்த்தையை வெளிப்பாட்டை தருகிறார். வல்லமையை பெற்றுக்கொண்டு சொல்லிட்டு போல அவரே வல்லமையை தருகிறார். வார்த்தையை அறிந்துகான்னு சொல்லலை, அவரே அறிய பண்ணுகிறார், அவரே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எஸ், இந்த சத்தியத்திற்காய் நன்றி. இந்த சத்தியத்தின்படி வாழ பரிசுத்தாவினர் தொடர்ந்து உதவி செய்கிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வார்த்தையினாலும் வல்லமையினால் நிரம்பி இருக்கட்டும். அற்புதங்களை அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரம் என்று மறவாதே. ஆமாம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய சந்தோஷமும் சமாதானம் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. God bless you.